Hi everyone, welcome to Learn Smart Coding and Happy New Year 2025. என்னோட பேர் கார்த்திக். இந்த வருஷத்தில் ஒரு எக்ஸைட்டிங் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சீரிஸ் விடுறதா இருக்கேன். அந்த சீரீஸில் வரக்கூடிய ஆப்போட பேர் ஸ்மார்ட் சர்டிஃபை. இந்த ஸ்மார்ட் சர்டிஃபை அப்ளிகேஷனை ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த வருஷத்தில் நம்ம ரொம்ப டீப் டைவ் பண்ணி கட்டிங் எட்ஜ் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து படித்து ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஒரு நல்ல முயற்சி எடுக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த அப்ளிகேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப் அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆன்லைன் கோர்ஸ் எக்ஸாம் ஆப். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா ஒரு ரியல் டைம் ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன், அதாவது க்ளோஸ் டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் எல்லாமே ரியல் டைமில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ் வந்து நம்ம சின்னதாக பிச்சு நிறைய வீடியோஸாக போட போகிறோம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் கோடிங் பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ 2025 ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாராலையும் கோட் எழுத முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போயுமே உண்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்மார்ட் சர்டிஃபை ஆப் ஏன் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது? நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக இருந்து நிறைய மல்டிபிள் கோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணாலோ, இல்லை நீங்கள் ஒரு லேர்னராக இருந்து நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சர்டிஃபிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் AZ 900 இல்லை AZ 104 204 இந்த மாதிரி சர்டிஃபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? படித்ததை மைக்ரோசாஃப்ட் போய் எக்ஸாம் எழுதுகிறோம். மைக்ரோசாஃப்ட் கொஷின் கேட்குறதுக்கு நம்ம இந்த டைம் லிமிட்குள்ளே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். மினிமம் 700 ஸ்கோர் எடுத்திருந்தால் தான் 1000க்கு எடுத்திருந்தால் தான் பாஸு. இப்போது இதுக்கு நம்ம டம்ஸ்லாம் இல்லாமல் ஒழுங்காக படித்து எழுதி சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அது நம்ம கேரியருக்கும் சரி நம்மளுக்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண போகுதுன்னா இதே மாதிரி தான் பண்ண போகுது. ஓகேவா? இதில் கிட்டத்தட்ட நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸாம் எழுத போய் எப்படி இருக்குமோ அந்த டூல் மாதிரி தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் வெப் அப்ளிகேஷனில். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, என்ன தான் நம்ம அப்ளிகேஷன் அப்படி க்ரியேட் பண்ணாலும் நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட் டு எண்டு ஒரு UI எடுத்துக்கிட்டாலும் சரி, பேக்எண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை Azure சர்வீசஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே ஒரு கோர்வையாக கலவையாக எப்படி ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கங்கிறது சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். மிச்ச அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் என்னோடய இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட், டேபிள் புக்கிங் ஆப், ஆன்லைன் கோர்ஸ், அப்புறம் இந்த மாதிரி இ-காமர்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் தமிழ் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த சீரீஸ் 2 சைட்லையுமே இருக்கும், நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் இந்த அப்ளிகேஷன் சூப்பராக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த சீரீஸில் நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதாவது நீங்கள் வந்து உண்மையாக அந்த சீரீஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் முடிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். Angular, .NET Core, அப்புறம் Azure, SQL Server எல்லாமே, டேட்டாபேஸ் டிசைன், கிட்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் நீங்கள் வெளியே பெருமையாக சொல்லிக்கலாம். இன்டர்வியூஸும் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஓகேவா? இப்போது அமேசிங்காக இருக்கா இதை கேட்குறதுக்கே? இப்போது நம்ம என்னென்ன டெக்னாலஜிலாம் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து Angular 19. ஆஸ் ஆஃப் திஸ் ரெக்கார்டிங் இப்போ கரண்ட்டாக Angular 19 தான் லேட்டஸ்ட்டு. அதில் கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டலோன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த NG மாடல் கான்செப்ட்லாம் வராது. ஏன்னா Angular டீமே வந்து NG மாடல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ லேட்டஸ்ட்டு படிக்க போகிறோம். .NET Core 9 அதுவும் லேட்டஸ்ட்டு, போன மாதம் தான் வந்துச்சு. அப்புறம் க்ளீன் ஆர்கிடெக்சருங்கிற ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம வெப் APIs எல்லாமே க்ரியேட் பண்ண போகிறோம். அப்புறம் ஏகப்பட்ட Azure சர்வீசஸ், Azure AD B2Cன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷனுக்கு, ஃபங்க்ஷன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறைய டிவிஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதாவது ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸில் இந்த இதெல்லாம் வருது. Azure AD B2C, அப்புறம் இந்த கிராஃப் API, அப்புறம் SendGrid, DevOps, CI/CD பைப்லைன்ஸ்க்கு, ரெப்பாசிட்டரியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேட்டாவை, அதாவது நம்ம சோர்ஸ் கோட் எல்லாமே, அப்புறம் Azure மானிட்டர், லாக் அனாலிட்டிக்ஸ், இது எல்லாமே சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸுங்கிறது இந்த க்ளவுடுன்னு சொல்கிறாங்க. க்ளவுட் டெக்னாலஜிஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட், AWS, கூகுள் க்ளவுட். இந்த க்ளவுடில் 3 வகையாக பிரிப்பாங்க. சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் இந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அப்போ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் என்னென்ன வரும்? Azure ஃபங்க்ஷன்ஸ்,
ஓகேவா? அப்புறம் Azure வெப் ஆப் சர்வீஸ், அப்புறம் லாஜிக் ஆப்ஸ், கீ வால்ட், Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், Azure CDN, அதாவது கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் which is also called ஃப்ரண்ட் டோர். இது எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இன்னும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரெடிஷ் கேஷ், இந்த கேஷ் ரெஸ்பான்சிங், அப்புறம் Azure SQL Server, SQL Database, Application Insights, Azure API Management, Azure Container Registry, அது வந்து டாக்கருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் பேஸ்டு ஒரு டெவலப்மெண்ட். ஓகேவா? அப்புறம் Azure Signal R, இது எல்லாமே பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ். இவ்வளோத்தையும் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ், இவ்வளோத்தையும் யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ், டாக்கர் ஹப், மேனேஜ்ட் ஐடென்டிட்டி, சர்வீஸ் பிரின்சிபல், ஷேர்ட் அக்சஸ் சிக்னேச்சர், இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ். இது போக நான் Azure டெக் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி Angular 19, .NET Core 9, அப்புறம் இந்த செரிலாக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே, டாக்கர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் Azure ஸ்பெசிஃபிக் ஸ்டஃப். ஓகே, இப்போ சில டெக்னாலஜிஸ் எப்படி பார்த்தீங்கன்னா கிராஸ் கேட்டகரி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ மேனேஜ் ஐடென்டிட்டி Azureல எடுத்துக்கிட்டோம்னா அது பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸ்லேயும் வரும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்லேயும் வரும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்லேயும் வரும். அப்புறம் இந்த வெப் ஆப் விச் இஸ் கான்டாக்டிங் கீ வால்ட், மேனேஜ் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் வந்து ஒரு கீ வால்ட்டை கான்டாக்ட் பண்ணும். இப்போ இதில் 3 விஷயம் வருது இல்லையா? ஸோ இது பேசிக்லி பிளாட்ஃபார்ம் ஆஸ் சர்வீஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கலந்தது. அது போக Azure பாலிசிஸ். ஸோ இவ்வளோ விஷயமும் நம்மளோட அப்ளிகேஷனில் வருது. ஸோ இந்த சீரீஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோஸ் இருக்கு இல்லையா, இந்த அப்ளிகேஷனும் டெவலப் பண்ணல. ஸோ இந்த ஃபுல் அப்ளிகேஷனையும் நம்ம சின்ன லெசன்ஸாக நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சின்ன வீடியோஸும், அதாவது 10 to 15 minutes, சில வீடியோஸ் மட்டும்தான் 30 minutes 20 minutes இருக்கும். பட் மோஸ்ட்லி ஐ வில் ட்ரை டு கவர் இன் 15 minutes. ஸோ உங்களுக்கும் போர்டிக்காமல் இருக்கும். ஒரு இதை எடுத்தோம் அப்படின்னா நம்ம செஞ்சு பார்க்குறதுக்கும் சரி, செஞ்சு முடிக்கிறதுக்கும், அது ஒரு வீடியோ பார்த்து முடித்தோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோடு நீங்கள் இந்த வீடியோவை முடிக்க முடியும். ஸோ அப்படி எல்லா வீடியோஸும் தனித்தனியாக போட போகிறோம். கரெக்டாக, அதாவது ஒரு நீங்கள் ப்ராஜெக்ட்டில் போய் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போய் உட்காருங்க அப்படின்னா, இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட்டில் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி பண்ண போகிறோமோ அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்குவயர்மெண்ட்ஸ் வரும். பார்ட்டாக சின்னதாக அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட்டில் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் டெவலப் ஆகிடும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த இது மட்டும் வெறும் டெமோக்காக பண்ணாமல் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டு எண்டு பண்ணியிருக்கனால இந்த அப்ளிகேஷன் நீங்கள் உண்மையாக நேர்மையாக என் கூட சேர்ந்து படித்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லிக்கலாம். இது மட்டும் இல்லை, நீங்கள் உறுதியாக இன்டர்வியூஸை ப்ரிப்பேர் பண்ணாமலே கிளியர் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம இங்கே இந்த சீரீஸில் படிக்க போகிறோம். ஸோ நம்பி நீங்கள் இந்த சீரீஸை பார்க்கலாம். நம்பிக்கை இல்லைன்னா ஆல்ரெடி என்னோடய இங்கிலீஷ் சேனலில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வீடியோஸ் 2-3 போட்டிருக்கேன். கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எண்ட் டு எண்ட் நான் டெமோ காமிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ விஷயமும் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை அதை விட பெருசாக பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தது தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ கட்டாயமாக இந்த அப்ளிகேஷன் தமிழ்லையும் நான் செஞ்சு முடிப்பேன். ஸோ நம்பி பாருங்கள். அப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொல்லிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சரும் இனிஷியல் செட்டப்பும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை டெவலப்பர்ஸ்க்கு யாருக்கா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுவோம். வாங்க, 2025 நம்ம வருஷமாக இருக்கட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் stay tuned and I'll see you in the next video. Bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.